ஹாய் ஆல் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நான் இன்றையில இருந்து ஒரு புது சீரீஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பைபிள் வந்து நம்ம எப்படி நம்ம படிக்கிறோன்றத வந்து ஈஸியாக எப்படி நம்ம அதை வந்து ஃபுல்லாக நம்ம படித்து முடிக்க முடியும். ஹை லெவலாக இப்போ வந்து மத்தேயு அப்படின்னா அதில் என்ன மைய கருத்து இருக்கு, மார்க் அப்படின்னா என்ன இருக்கு, கலாத்தியர் அப்படின்னா அதுல என்ன மைய கருத்து இருக்கு என்றத வந்து ஒரு ஒரு புக் ஓவர் வியூ பத்தி நான் கொடுக்கலான்னு இந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம புக்குக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகம் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள் இருக்கு. அப்ப நான் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல் அந்த பைபிளோட ஓவர் வியூ கொடுத்துட்றேன். பழைய புத்தகம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக்ஸும் நியூ டெஸ்ட்மெண்ட் புக்ஸும் நம்ம ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் ஒவ்வொரு புக்கோட ஓவர்வியூ நான் போடுறேன். இந்த வீடியோல நம்ம ஃபுல் பைபிளோட ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். இதுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், லைக் நம்ம வேதாகமத்துல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்ப நான் பழைய ஏற்பாட்டுக்குள்ள போறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இப்ப நமக்கு 39 புத்தகங்கள் இருக்குன்னு தெரியும். அதுல வந்து ராஜாக்களை பத்தி பேசுவாங்க, நியாயாதிபதிகளை பத்தி பேசுவாங்க, தீர்க்கதரிசிகளை பத்தி பேசுவாங்க. சின்ன தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, யோனா, மீகா, நாகும். இந்த மாதிரி பெரிய தீர்க்கதரிசிகள் எசேக்கியேல், தானியேல், எரேமியா, ஏசாயா, இந்த மாதிரி பெரிய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஆகமங்கள் இருக்கு, 5 ஆகமங்கள். ஆதியாகமம், யாத்ராகமம். அந்த இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமையா இருந்தப்ப அவர்கள் வந்த வரலாறு, அவர்கள் என்னென்ன நியாயப்பிரமாணம் வந்து அவர்கள் கை கொள்ளணும், இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆகமங்கள் புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எடுத்துட்டீங்கனாலே ஹை லெவலா அது வந்து ஒரு 5 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த பென்டாட்டுவா, கார்டோரா. நான் சொன்னேன்ல, ஆகமங்கள், 5 ஆகமங்கள்: ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்களையுமே வந்து பென்டாக்டுவா, கார்டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. த புக் ஆஃப் லாஸ் எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா, லேவியர் ஆகமத்துலலாம் இது செய்யக்கூடாது, ஸ்கின் டிசீஸ் வந்தா இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணணும், அவங்கள தள்ளி வைக்கணும், அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் வந்து மோசே வந்து இந்த மாதிரி புத்தகங்கள்ல கொடுத்திருப்பாரு. அதுதான் பென்டாக்டுவா, கார்டோரா. அடுத்தது நம்ம போனோம் அப்படின்னா ஹிஸ்டரி புக்ஸ். ஸோ நான் அடுத்த குரூப்புக்கு போறதுக்கு முன்னாடியே, அடுத்த கேட்டகரிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இப்போ ஒரு குரூப் பாக்குறோம், ஒரு கேட்டகரி பென்டாக்டுவாக்குன்னு பாக்குறோம்னா அதுல என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து அந்த டோரா புஸ்தகங்கள். ஸோ இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம். ஸோ இந்த 5 தான் உங்களுக்கு நான் பென்டாக்டுவா, டோரா, புக் ஆஃப் லா அப்படின்னு சொன்னேன். ஆதியாகமத்துல வந்து தேவன் படைத்த அந்த சிருஷ்டிப்புல இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா காலத்துல நடந்த ஃப்ளட், இது எல்லாமே நம்ம வந்து ஜெனிசிஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாயிருவாங்க. யோசேப்பு காலத்திற்கு பிறகு 400 வருஷம் வந்து யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் மன்னன் ஆண்டதுனால இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாயிருவாங்க. அடிமையானது நிமித்தம் 400 வருஷங்கள் வந்து அவங்க வந்து அங்க அடிமையா இருந்து வேலை செய்வாங்க. கூக்குரலை வந்து தேவன் கிட்ட எட்டி அவர் வந்து மோசேயையும் ஆரோனையும் அழைத்து 10 வாதைகளால் வாதித்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த புத்தகம் தான் வந்து எக்ஸோடஸ். தே அவங்க வந்து ஈஜிப்ட்ல இருந்து எக்ஸிட் பண்ணி அவங்க வந்து நியூ லேண்ட தொடர்ந்து பயணம் பண்ணி போவாங்க. அந்த பயணத்துல பாத்தீங்கன்னா தேவனை வழிபடுவதற்கான டேபர்நாக்கிள், அதாவது ஆசரிப்பு கூடாரம், அப்புறம் உடன்படிக்கை பெட்டி, இது எல்லாமே அவங்க செய்து ஒரு வழிபாட்டு முறையில தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், டென்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மோசே போய் அவரு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்பு எல்லாமே வந்து நிறைய கட்டமைப்பு இருக்கும். இப்போ ஒரு லேவி கோத்திரத்துல இருந்து ஆரோன் வந்து உள்ள போறாரு அப்படின்னா அவர் என்ன ஆடை உடுத்தணும், அந்த ஆடையில வந்து இப்படியெல்லாம் இருக்கணும். அப்புறமேட்டுக்கு ஆஃபரிங் பண்றது, சின்ன ஆஃபரிங்னா என்ன, கில்ட் ஆஃபரிங்னா என்ன, பீஸ் ஆஃபரிங்னா என்ன, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ்லயும் லெவட்டிகஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மோஸ்டாமே வந்து இஸ்ரேல் ஜனத்திற்குரிய அந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கக்கூடியதான் மோஸ்டா இந்த நம்பர்ஸ். ஒவ்வொரு 12 கோத்திரத்திலையுமே வந்து எத்தனை
பேர் இருக்காங்கன்றது தான் வந்து நம்ம நம்பர்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டியூட்ரானமி. டியூட்ரானமி வந்து அவங்க தேவன் வந்து நிறைய வாக்கு தத்தத்தை வந்து மக்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்து தேவன் வந்து அந்த மாதிரி நிறைய நம்ம வாக்கு தத்தங்களை வந்து இந்த உபாகமம் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ், பென்டாக்டுவா, கார்டோரா. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி புக்ஸ். ஹிஸ்டரி புக்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜனங்கள் மோசே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசே இறந்ததற்கு பிறகு யோசுவா வந்து நடத்திட்டு போவாரு. யோசுவாவும் காலேபும் தான் வந்து விசுவாசத்துல நிலைத்திருந்து கானான் தேசத்துக்குள்ள அழைத்து கொண்டு போற பயணம் ஆரம்பிக்கிறது தான் யோசுவா புத்தகத்துல இருக்கும். நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணி யோசுவாவை வந்து அழைத்துட்டு அவன் ஜனங்களை வழிநடத்திட்டு போவாரு. அதுக்கு பிறகு ஜனங்கள் வந்து தங்களை வழிநடத்துறதுக்கு வந்து நியாயாதிபதிகளை கேட்பாங்க. அப்படி நிறைய நியாயாதிபதிகள், கிதியோன், தெபோரா, நிறைய நியாயாதிபதிகளை பத்தி நம்ம படிக்கிற புத்தகம் தான் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம். அப்புறம் நம்ம ரூத் பத்தி பார்க்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து அன்னாள் மூலியமா சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து தேவன் எழுப்பி அபிஷேகம் பண்ணி அவர் தான் அனாய்ட் பண்ணுவாரு கிங்ஸ. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் சாமுவேல், செகண்ட் சாமுவேல், அப்புறம் ராஜாக்களை வந்து நியாயாதிபதிகள் முடிஞ்சு தீர்க்கதரிசிகள் முடிஞ்சு, தீர்க்கதரிசிகளும் கண்டினியூஸா உங்களுக்கு ராஜாவின் பீரியட்ல வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நியாயாதிபதிகள்ல இருந்து ஜனங்க யார் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களை ஆள்வதற்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வந்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணது சவுல். சவுல் பிறகு அதெல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிங்ஸ், செகண்ட் கிங்ஸ், அதுக்கு பிறகு வந்து தாவீது வருவார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது கோலியாத் ஸ்டோரி வரும். அந்த மாதிரி நிறைய அவரோட ஃபால், அவரோட ரைஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிங், செகண்ட் கிங்ஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல், செகண்ட் கிரானிக்கல்ஸ்லயும் படிக்கலாம். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கதை வடிவத்துல இருக்கும். இப்போ தாவீதின் வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, அவர் பாவத்துல போகும் பொழுது, அவர் வீழ்ச்சி அடைந்த பொழுது அவருக்கு என்னென்ன நேர்ந்தது, தேவன் அப்படி மறுபடியும் எப்படி அவரை ட்ராக்ல எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ட்டு ஒரு ஹை லெவல் ஓவர்வியூவா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், செகண்ட் கிரானிக்கல்ஸ்ல பார்க்கலாம். அப்புறம் எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், இந்த மாதிரி புஸ்தகங்களையும் நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல நம்ம படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து விஸ்டம் லிட்ரேச்சர். விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னா இப்ப நம்ம சாம்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது அது நார்மலா நம்ம படிக்கிற அந்த ஹிஸ்டரி புக் மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு போயம் மாதிரி இருக்கும். அது வந்து தாவீது எழுதின சங்கீதம். அவர் பாட்டு பாடி அவர் வந்து எழுதின சங்கீதத்தை தான் வந்து நம்ம சாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சாம்ஸ், ப்ராவப்ஸ் எல்லாமே சாலமன் எழுதின நீதிமொழிகள் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கதை மாதிரி இல்லாம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். இது பண்ணீங்கன்னா இது நடக்கும்ன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் வந்து விஸ்டம் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புத்தகங்கள் வந்து விஸ்டம் லிட்ரேச்சர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து தீர்க்கதரிசிகள். ஸோ நம்ம முன்னாடி படிச்ச ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வந்திருப்பாங்க. ராஜாக்களோட காலத்துல ராஜா வந்து சரியான வழியில போகல அப்படின்னா அவரை வழி நடத்துவதற்காக தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். அப்படி எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அப்புறம் எசேக்கியல், தானியல், புலம்பல். இந்த 5 புத்தகங்களும் பாத்தீங்கன்னா மேஜர் ப்ராஃபிட்ஸ் இந்த பைபிள். ஏன் மேஜர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு புத்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசின்னு படிச்சனாலே 60 சாப்டர்ஸ் இருக்கும், 60 அதிகாரங்கள் இருக்கும். எரேமியாலையும் அப்படிதான் நிறைய அதிகாரங்கள் இருக்கும். அப்படி தேவன் அவர்கள் மூலியம் ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியங்களை செய்திருப்பார். நிறைய அவங்கள பத்தி இந்த இந்த ஒரு தனித்தனி புஸ்தகத்துல நம்ம படிக்கலாம். இது இவங்கள வந்து நான் 5 மேஜர் ப்ராஃபிட்ஸ் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைனர் ப்ராஃபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வர எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மேஜர் ப்ராஃபிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓசியால இருந்து ஆரம்பிச்சு ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபவ், ஆஹாய், சகரியா, மல்கியா, இது எல்லாமே வந்து மைனர் ப்ராஃபிட்ஸ். இது எல்லாமே வந்து மைனர் ப்ராஃபிட்ஸ் சொல்றோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு ஹை லெவலா 39 புக்ஸை வந்து நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பென்டாட்டுவாக், ஆர்டோரா, செகண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் புத்தகங்கள் எல்லாமே, அதுக்கப்புறம் விஸ்டம் லிட்ரேச்சர், பிறகு வந்து மேஜர் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ், இது எல்லாமே வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நம்ம அப்படியே இந்த 39 புத்தகம் படித்து முடிச்சோம்னா நெக்ஸ்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு போறோம். ஸோ இப்போ நான் நியூ டெஸ்ட்மெண்ட்டையுமே வந்து நான் 5 பார்ட்ஸா நான் பிரிச்சிருக்கேன்.
ஸோ இதுல வந்து 27 புக்ஸ் இருக்கு. 27 புக்ஸ் வந்து நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ்பல்ன்றது வந்து மேஜரா ஜீசஸோட லைஃப் ரெப்ளிகேட் பண்றது. ஜீசஸ் வந்து பிறந்ததுல இருந்து அவர் சவால்கள், ஹீரோது மன்னனால கொலை செய்யப்பட நினைக்கும் பொழுது அவர் நாசரேத்துக்கு போனார். திரும்ப வந்து மறுபடியும் எருசலேமுக்கு வந்து அப்புறம் அவர் வந்து பேப்டிசம் பண்ணப்பட்டது, மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது, ஹீலிங்ஸ், ஜீசஸோட டீச்சிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜீசஸ் பத்தின அந்த வாழ்க்கை வரலாறு யாரால எழுதப்பட்டதுன்னா, கூடவே இருந்த மத்தேயு என்றவர் வந்து மத்தேயு என்ற ஒரு காஸ்பல் எழுதியிருக்காரு. லூக் அவருங்க ஜீசஸ் கூட இந்த டிசைபிள்ஸ் எழுதினதாக தான் இது வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ காஸ்பல்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா இதுல வந்து 4 காஸ்பல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் மேத்யூ, மார்க், லூக்கு, ஜான். ஸோ இதனாலுமே வந்து நம்ம காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ட்ஸ். ஆக்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு ஏறின பின்பு எப்படி வந்து சர்ச்சஸ் வந்து பில்ட் ஆச்சு. அதாவது கிறிஸ்துவம் என்ற ஒரு கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு ரிலீஜனே வந்து ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உருவாகி அது யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு பாத்தீங்கன்னா பீட்டர் அண்ட் பால். பேதுருவும் இயேசு கிறிஸ்துவ டிசைபிளான பேதுருவும் பவுல் என்ற ஒரு அப்போஸ்தலர் மூலியமா தான் வந்து கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு ரிலீஜியனே டெவலப் ஆச்சு. எப்படி வந்து அவர்கள் ஜென்டைல்ஸுக்கு, அதாவது புற ஜாதிகளுக்கு வந்து எப்படி தேவனுடைய வார்த்தையை பற்றி எடுத்து சொல்றாங்கன்றத அவங்க வாழ்க்கையை பத்தி சொல்றதுதான் ஆக்ட்ஸ். ஸோ இப்ப ஆக்ட்ஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லி சர்ச் இருக்கும். ஏர்லி சர்ச் மிஷினரி எக்ஸ்பிளனேஷன். மிஷினரினா லைக் பவுல் வந்து அவர் இருந்தது இடம் பாத்தீங்கன்னா ஜெருசலேம் தான். அங்கதான் அவர் வளர்க்கப்படுறார். ஆனா அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து போற வழியில் அவர் பெற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து ஜனங்களுக்கு சொல்லணும், முக்கியமாக புறஜாதிகளுக்கு சொல்லணும்ட்டு அவர் கிரீஸ், ஏத்தன்ஸ், அப்புறம் அந்தியோதியா சபை, அப்புறம் கலாஷியன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபுல் அந்த மிடில் ஈஸ்ட் நிறைய பிளேசஸ் வந்து அவர் கவர் பண்ணுவாரு. அவர் போற ஒரு மிஷினரி டிராவல் தான் வந்து அந்த டைம்ல தான் வந்து அவர் நிறைய நிருபங்கள், எபிசல்ஸ் வந்து அவர் எழுதுவாரு. 7 சபைகளுக்கு எழுதுவாரு. அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ முக்கியமாக பேதுருவுடைய ஊழியங்களும் பவுலுடைய ஊழியங்கள் எப்படி வந்து திருச்சபை கட்டப்பட்டது இயேசு கிறிஸ்துவிற்கு அப்புறம், அந்த ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஆக்ட்ல நம்ம நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பவுலோட எபிசில்ஸ். இதுதான் வந்து பவுலோடைய நிருபங்கள். பவுல் வந்து 7 சபைகளுக்கு வந்து, அதாவது அந்த ஒவ்வொரு மிஷினரி பயணத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் போகும் பொழுது மற்ற சபை ஒருவேளை அவருங்க தவறா இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, அப்ப குறைந்த சபையில தவறாக வந்து ஜனங்கள் தவறான பாதையில போகும்போது அவர் கடிதங்களை எழுதி நீங்க சரியான வழிக்கு வரணும் என்று நிறைய கடிதங்களை வந்து அவர் எழுதுகிறார். அப்படி அவர் எழுதினதுதான் 7 சபைகளுக்கு எழுதின அந்த கடிதம். ரோமர், கொரிந்தியன்ஸ், அதுல வந்து 2 கடிதம் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ், செகண்ட் கொரிந்தியன்ஸ், கலேஷியன்ஸ், அப்புறம் எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயன்ஸ், செகண்ட் தெசலோனிக்கேயன்ஸ். இதுதான் இந்த 7 சபைகளுக்கு எழுதுறது. அதுக்கு பிறகு இந்த திமோத்தி எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பவுல் கூட ஊழியத்துல இருந்தவங்க. பவுல் கூட கஷ்ட நேரத்திலயுமே வந்து பவுலோட இருந்து ஊழியத்தை தாங்கினவங்க தான் இந்த திமோத்தி. இவர்களுக்கும் கடிதங்களை எழுதியிருப்பாரு. எப்படி வந்து கிறிஸ்தவத்துல வந்து நம்ம தேவனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருந்த நம்ம எப்படி வெயிட் பண்ணி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துல நடக்கணும், மற்றவர்களையும் நம்ம எப்படி வந்து நடத்தி கொண்டு செல்லணும் என்றபடி ஒரு லெட்டர்ஸை வந்து திமோத்தி, தீத்து, பிலேமோன் இவர்களுக்கும் எழுதியிருப்பார். இதுதான் வந்து எபிசில்ஸ் ஆஃப் பவுல். சில எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா அவரு சிறைப்பட்டு சிறையில இருந்தும் எழுதின நிருபங்கள் கூட சிலது இருக்கு இதுல. நெக்ஸ்ட் இதெல்லாமே பவுலோட எபிசல்ஸ். அடுத்தது வந்து ஜெனரல் எபிசல்ஸ். ஜெனரல் எபிசல்ஸ்னா அடுத்தது வர ஹீப்ரூஸ். நம்ம வேதாகமத்துல ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் வந்து ஹீப்ரூ, யாக்கோபு, யாக்கோபினுடைய, அதாவது ஜீசஸோட ஹாஃப் பிரதர் ஜேம்ஸ், அவரால் ஜேம்ஸால எழுதப்பட்டதுதான் இந்த யாக்கோபு என்ற ஒரு எபிசல். 5 அதிகாரம் தான் இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த புக்கே வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர், ஃபர்ஸ்ட் ஜான், செகண்ட் ஜான், தேர்ட் ஜான், ஜூடு, இது எல்லாமே வந்து ஜெனரல் எபிசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஒன் ரெவலேஷன். புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதுனது யாருன்னா யோவான். ஜான்ன்ற ஒரு ஜீசோட அப்போசல் வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருந்திருப்பாரு. மற்ற ஜீசோடைய அப்போசல்ஸ் எல்லாமே ஒரு சில டைம்ல வந்து அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்படியாக மேட்ரேயர்ஸா அவங்க வந்து இறந்திருப்பாங்க. இவர் மட்டும்தான் உயிரோட இருந்து அவர் வந்து அடுத்த நாட்டுக்கு ஒரு எக்ஸைலா கைதியா போய் திரும்ப வரும் பொழுது
தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை வந்து இந்த புத்தகத்துல அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு யோவான். ஸோ அதை பத்தின ஒரு புத்தகம் தான் இது. தேவனுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும், அந்த கடைசி காலங்களை பற்றின நிறைய அஹ், விஷயங்களை பற்றி இவர் வந்து இதுல வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ ஜட்மெண்ட் எப்படி இருக்கும், ஜட்மெண்ட் டே அன்னைக்கு எப்படி இருக்கும், அப்போகேலிப்டிக் விஷன், அப்புறமேட்டு நியூ ஹெவன் அண்ட் எர்த், இது எல்லாமே வந்து நம்ம ரெவலேஷன் புக்ல நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஹை லெவலா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் லைக் இப்போ ஓல்டு புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஒரு முறை தான். நம்ம நம்ம எப்படி வேதாகமத்தை, எனக்கு வந்து நான் இப்படி படிக்கும் பொழுது என்னால என்னால நல்லா ஸ்ட்ரக்சர்ட் வேல நான் படிக்கும் பொழுது எனக்கு அது ஈஸியா எனக்கு அது பதியக்கூடியும். நம்ம ஒரே டைம் நம்ம படிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா தெரியாது. நம்ம அடிக்கடி நம்ம வேதாகமத்தை அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் படிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் டைம் படிக்கும்பொழுது நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ.